கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துடுங்க. நான் முதல்ல நான் சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தண்ணி காஞ்சதான் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள்லேயே நம்ம மீன் துண்டுகளை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு விட்டுலாம். அப்போ தான் இந்த முள்ளெல்லாம் எடுக்க முடியும். இது 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணி ஆறின பிறகு முள்ளெல்லாம் எடுத்து வச்சிடலாம். வேக வச்ச மீன் நல்லா க்ளீன் பண்ணி நான் முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா உடச்சி விட்ருங்க. இந்த மீனை நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த வகை மீனாக இருந்தாலும் செய்யலாம். இந்த மீன் இதெல்லாம் செய்யணும்னு இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்துருக்கேன். நான் அவ்வளோதாங்க. நல்லா நசுக்கியாச்சு. இதுமாரி நல்லா சாஃப்டாக வரணும், உதிரி உதிரியாக. இப்போ நான் ஒரு 1.5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்துருக்கேன். இதையும் போட்டு நசிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் மீனும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மசாலா போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி நசுக்கி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட்லெட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கட்லெட் 3 விதமாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம் வச்சுருக்கேன், நான் வீட்டிலே செஞ்சது இது. இந்த கட்லெட்டை இதில் போட்டுங்க, முட்டையில் போட்டு எடுத்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுமாரி நல்லா பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும் மீன் அந்த கட்லெட்டு. இப்போ இந்த மாதிரி வந்ததை நீங்கள் எடுத்துருங்க. இப்போ மீன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி வந்துடுதுன்னு பார்க்கலாம்.
சூப்பராக வந்துக்குதுங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க.